ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th term 2ல் ஹிஸ்ட்ரியில் யூனிட் ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அண்ட் பேஷ்வாஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா, சவுத் வெஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து இந்த மராத்தாஸ் வந்து அவங்களோட பவர் வந்து ரைஸ் ஆச்சு, அதாவது அவங்கள வந்து எழிச்சு விட்டாங்க. ஸோ அந்த டைமில் அந்த முகல் எம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இவங்க ஒரு ஆபத்தை வந்து முன்னிறுத்தியது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க எழுச்சி விட்டனால அவங்களுக்கு வந்து பெரிய ஆபத்தாக இருந்துச்சு. ஷாஜி பவுன்ஸில் யார் அப்படின்னா சிவாஜியோட ஃபாதர். ஸோ இவர் வந்து அகமது நகர் மற்றும் அந்த பிஜப்பூர் சுல்தான் அரசு இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு கீழே வந்து ஆஃபீஸராக பணியாற்றியவர் தான் ஷாஜி பவுன்ஸ்லே. ஸோ இவர் வந்து அந்த ஷாஜஹான் காலத்திலே வந்து ஒரு அச்சுறுத்தலை முகலாய அரசுக்கு வந்து வழங்கினார். ஸோ ஆனாலும் இப்படி இருந்தாலுமே வந்து சிவாஜி அதாவது ஷாஜி பவுன்ஸ்லோட சன்னான சிவாஜிக்கு அந்த காலத்தில் தான் சிவாஜி தான் இந்த மராத்தியர்களுக்கான அந்த புகழை வந்து கொண்டு சேர்த்தார். இந்த க்ளோரியா. அண்ட் ஆல்சோ இவர் வந்து அந்த டெக்கான் எக்ஸ்பேன்ஷன், அந்த முகல் எம்பரோட டெக்கான் எக்ஸ்பேன்ஷனையும் இவர் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தார். ஸோ இவர் வந்து நல்ல ஃபைட்டர், அப்புறம் ஒரு தளபதி, அண்ட் ஆல்சோ வந்து கொரில்லா லீடர். ஸோ கொரில்லா லீடர் அப்படின்னா கொரில்லா போர் முறைகளுக்கு தலைவராக இருந்தார். ஸோ அதாவது மறைந்திருந்து போர் செய்யும் முறை தான் கொரில்லா முறை. அண்ட் ஆல்சோ இவர் வந்து நல்ல ஒரு பிரேவான அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ஒரு அணியாக வந்து உருவாக்கினார். ஸோ அந்த மக்களும் இவருக்கு வந்து ரொம்பவே விசுவாசமாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த அணி மூலமாக தான் இவர் வந்து நிறைய கோட்டைகளை வந்து கைப்பற்றினார். ஸோ இவர் வந்து அவுரங்கசீபோட அந்த தளபதிகளுக்கே வந்து ரொம்பவே ஒரு கடும் போட்டியாளராக இருந்தார். அண்ட் ஆல்சோ வந்து இவர் என்ன அப்படின்னா, இவரோட மராத்தாஸோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்க இந்த அந்த முகலாயர் சாம்ராஜ்யம் வந்து ரொம்பவே வந்து சுருங்கிடுச்சு, அதாவது வீக்காக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த முகல் இருக்காங்க இந்த மராத்தியர்களை வந்து அங்கீகரிக்க நேரிட்டது. எதுக்காக அப்படின்னா, அந்த டெக்கான் அந்த பகுதிகள் ஃபுல்லாக சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அப்படிங்கிற வந்து டேக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த மராத்தாஸுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய நிலைமையில் முகல்ஸ் இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து வார்ஃபேர், அதாவது போர் முறைகள் அதிகமாக இருந்தனால நிறைய தளபதிகளுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அண்ட் ஆல்சோ இந்த மராத்தா பவர் வந்து 18th செஞ்சுரியில் ரொம்பவே வந்து எக்ஸ்பேன்ஷன், அதாவது வந்து விரிவாக்கத்தில் ஈடுபட்டாங்க. அண்ட் மராத்தாவோட பிரைம் மினிஸ்டர்ஸ், அதாவது பிரதம மந்திரி என்ன சொல்லுவாங்கன்னா பேஷ்வாஸ். ஸோ இந்த பேஷ்வாஸ் வந்து உண்மையான அதிகாரத்தை ஷாஹு மகாராஜா இருக்கார்ல, ஸோ அந்த ஷாஹுவோட அந்த காலத்தில் தான் அவங்களுக்கு வந்து உண்மையான அதிகாரம் கிடச்சிது. ஸோ இவங்களோட அந்த அதிகாரத்தில் 1761 வரைக்கும் அந்த மராத்தாஸ் வந்து அவங்களோட சுப்ரீமசி மேலாதிக்கத்தை தொடர்ந்தனர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரைஸ் ஆஃப் மராத்தா. ஸோ அந்த மராத்தியரின் அந்த எழுச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது புவியியல் கூறுகள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மராத்திய நாட்டு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து புவியியல் கூறுகள் மராத்தியர்களிடையே சில தனித்தன்மை வாய்ந்த பண்புகளை வளர்த்திருந்தன. ஸோ அது என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மராத்திய மக்கள் இந்தியாவின் ஏனைய மக்களிடத்துலேருந்து டிஸ்டிங்யூஷன் இருந்தாங்க. அது வந்து வேறுபடுத்தி காட்டின. ஓகேவா? ஸோ டூரிங் த 16th century, the Sultan of Bijapur and Ahmednagar had recruited them to serve in cavalry. ஸோ அது என்ன, 16ஆம் நூற்றாண்டில் வந்து பிஜப்பூர் மற்றும் அகமது நகர் சுல்தான்கள் வந்து இந்த மராத்தியர்களை அவங்களோட குதிரை படையில் வந்து சேர்த்தன. இந்த சுல்தான்களின் படைகளில் மராத்தியர்களை பணியமர்த்தி அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ பணியமர்த்திய அந்த செயல் வந்து இஸ்லாமிய வீரர்களின் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆசையை சமன் செய்ய உதவியது. பாறைகளுக்கும் அந்த குன்றுகளுக்கும் அடங்கிய அந்த நிலப்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதி வந்து அந்நிய படையெடுப்புகளிடமிருந்து மராத்தியர்களுக்கு வந்து என்னென்னா ரொம்பவே ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு. ஓகே, அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த ராக்கி மவுண்டன்ஸ் டெரெயின்ஸ் எல்லாமே மராத்தாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. மேலும் வந்து இவங்களுக்கு கொரில்லா போர் முறை நல்லாவே தெரியும் இல்லையா, ஸோ அந்த கொரில்லா போர், அதாவது மறைந்திருந்து தாக்கும் முறைக்கு வந்து உகந்ததாய் வந்து விளங்கியதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது அந்த மறைஞ்சு தாக்குறதுக்கு அந்த மவுண்டனஸ் அந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியாலேயே அது வந்து ரொம்பவே வந்து சூட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா பக்தி மூமெண்ட் அண்ட் மராத்தாஸ். ஸோ அதாவது பக்தி இயக்கம் மற்றும் அந்த மராத்தியர்.
ஸோ த ஸ்ப்ரெட் ஆஃப் த பக்தி மூமெண்ட் இன் மகாராஷ்டிரா ஹெல்ப் த மராத்தா பீப்புள் டெவலப் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் their ஐடென்டிட்டி அண்ட் ஒன்னஸ். ஸோ இந்த மகாராஷ்டிராவில் பரவின அந்த பக்தி இயக்கம் மராத்தியரோட மக்களிடையே விழிப்புணர்வு மற்றும் இணக்கத்தையும் வந்து ஏற்படுத்த உதவியது. இது ப்ரொமோட் அ ஃபீலிங் ஆஃப் யூனிட்டி எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் சோஷியல் ஈக்குவலிட்டி அமங் த மராத்தாஸ். ஸோ அவங்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை வந்து குறிப்பாக அந்த சோஷியல் ஈக்குவாலிட்டி அதாவது சமூக சமத்துவத்தை மேம்படுத்தியது. இந்த மராத்தா ரீஜன் த ரிலீஜியஸ் லீடர்ஸ் வேர் ட்ரான் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸாக. ஸோ இந்த மராத்திய பகுதியில் வந்து சமய தலைவர்கள் வந்து வெவ்வேறு சமூக குழுக்களிலிருந்து வந்ததாக சொல்லியிருக்காங்க. ஏக்நாத், துக்காராம் அண்ட் ராம்தாஸ் வெதர் நோட்டட் பக்தி செயின்ஸ். ஸோ அந்த பக்தி இயக்கத்தை சேர்ந்த வந்து நோட் பண்ண முக்கியமான 3 பேர் யார் அப்படின்னா ஏக்நாத், துக்காராம் மற்றும் ராம்தாஸ். துக்காராம் அண்ட் ராம்தாஸ் ஹேட் கன்சிடரபிள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த லைஃப் ஆஃப் சிவாஜி. ஸோ துக்காராம் மற்றும் ராம்தாஸ் இவங்க வந்து சிவாஜியோட வாழ்க்கையின் மீது ஒரு கணிசமான செல்வாக்கு செலுத்தினர். ஸோ அவங்களோட ஒரு பார்ட் வந்து இருந்துச்சு அவரோட வாழ்க்கையில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் த மராத்தாஸ். ஸோ மராத்தியரின் மொழியும் இலக்கியமும். ஸோ மராத்தி லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் ஆல்சோ சர்வ் டு டெவலப் யூனிட்டி அமாங் த பீப்புள். ஸோ மராத்தியருடைய அந்த ஒற்றுமையை வந்து வளர்ப்பதில் அவங்களோட லாங்குவேஜ் மொழியும் இலக்கியம் வந்து யூஸ் ஆச்சு. ஹிம்ஸ் கம்போஸ்ட் இன் தி மராத்தி லாங்குவேஜ் பை பக்தி செயின்ஸ் வே சங் பை பீப்புள் ஆஃப் ஆல் கேஸ்ட் அண்ட் கிளாஸஸ். அதாவது இந்த மராத்திய மொழியில் வந்து இயற்றப்பட்ட அந்த பாடல்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாடல்களை வந்து எல்லாருமே வந்து எந்த கேஸ்டாக இருந்தாலுமே அவங்க வந்து பாடினதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிவாஜி. ஸோ சிவாஜி வந்து 1627 வந்து பிறந்தார். ஸோ இவரோட தாயார் யார் அப்படின்னா ஜிஜாபாய் அப்படிங்கிறவங்க. ஸோ ஹூ இன்ஃப்ளூயன்ஸ்டு ஹிம் வித் த ஸ்டோரிஸ் ஃப்ரம் த ஹிந்து எபிக்ஸ் ராமாயணம் அண்ட் மகாபாரதா. ஸோ அதாவது ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளை கூறி சிவாஜிக்கு அவற்றின் மீது ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினவர் அவரோட அம்மா தான். அண்ட் Shivaji's teacher and guardian Dadaji Kondadeva trained him in the art of horse riding, warfare and state administration. ஸோ சிவாஜியோட டீச்சர் மற்றும் குரு வந்து யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ் தான். ஸோ இவர் வந்து குதிரை ஏற்றம், போர்க்கலை, அப்புறம் வந்து எப்படி நிர்வகிக்கணும், ஸோ அதில் எல்லாம் வந்து சிவாஜிக்கு வந்து பயிற்சி அளித்தார். ஓகேவா. அட் த ஏஜ் ஆஃப் 18 in 1645, ஸோ 18ஆம் வயசில் 1645ல் இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைத்த நேரத்தில் பூனேக்கு அருகே இருந்த கோண்டுவான கோட்டையை இவர் வந்து கைப்பற்றுவதில் சிவாஜி வெற்றி பெற்றார். ஓகே. 1645ல் 18ஆவது வயசில் அவர் அப்போ தான் இராணுவத்தில் வந்து அவரோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ஸை வைக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இராணுவத்தில் இவர் வந்து சேர்ந்துருக்காரு. ஸோ இவர் வந்து கோண்டானா, அதாவது பூனா பக்கத்தில் இருக்கிற கோண்டானா அப்படிங்கிற ஒரு கோட்டையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணியிருந்தார். இந்த ஃபாலோயிங் இயர் ஹீ டுக் த ஃபோர்ட் ஆஃப் தோர்னா. ஸோ அதுக்கப்புறமா வந்து அடுத்த ஆண்டில் தோர்னா அப்படிங்கிற கோட்டையை வந்து இவர் கைப்பற்றினார். தென் ஹீ சக்சீடட் இன் கான்குவரிங் ரெய்கார் which was rebuilt by him. ஸோ தொடர்ந்து வந்து ரெய்கார் கோட்டையை வந்து இவர் கைப்பற்றி அதை வந்து ரீபில்ட் பண்ணார், அதாவது புனரமைத்தார். சிவாஜிஸ் கான்ஃபரண்டேஷன் வித் சுல்தான் ஆஃப் பிஜப்பூர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பிஜப்பூர் சுல்தானுடன் வந்து இவருக்கு நடந்த வந்து போரிடுதல். ஓகேவா. சிவாஜி பிகேம் டோட்டல் இண்டிபெண்டன்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் கார்டியன் கொண்டதேவ் இன் 1649. ஸோ 1649ல் தாதாஜி கொண்டதேவ் வந்து இறந்ததுக்கப்புறம் சிவாஜி வந்து முழுமையாக வந்து சுதந்திரம் பெற்றவரானார். He also got his father's jagir transferred to him, which was earlier looked after by Kondadev. ஸோ அவரோட தந்தையார் ஷாஜி போன்ஸ்ல இருக்கார்ல, ஸோ அவருக்கு சொந்தமான ஜாகிரை வந்து இவருக்கு வந்து கிடச்சிது. ஓகேவா. சிவாஜி கிடச்சிது. ஸோ அதை வந்து யார் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னா கொண்டதேவ் தான், தாதாஜி கொண்டதேவ் இருந்தார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து பார்த்துட்டு இருந்தார். த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் ஆர்மி வாஸ் மாவலி ஃபுட் சோல்ஜர்ஸ். ஸோ இவரோட அந்த படையின் வலிமை வந்து மாவலி காலாட்படை வீரர்களே அவங்க தான். ஓகேவா. வித் their help சிவாஜி conquered many of the ஹில் ஃபோர்ட்ஸ் நியர் பூனா. ஸோ அவங்களோட உதவியுடன் தான் சிவாஜி வந்து பூனேக்கு அருகே இருந்த நிறைய கோட்டைகள் வந்து கைப்பற்றினார். ஹீ கேப்சர்ட் புரந்தர் ஃப்ரம் த முகல்ஸ். ஸோ முகலாயிட்டிருந்த புரந்தர் கோட்டையை வந்து கைப்பற்றினார். சிவாஜிஸ் மிலிட்ரிஸ் ரேட் ஆங்கர் த சுல்தான் ஆஃப் விஜயபூர். ஸோ இந்த மாதிரி வந்து
பண்ணனால அந்த பிஜப்பூர் சுல்தானுக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஆங்கராக இருந்துச்சு, இவங்க மேலே ரொம்பவே கோவமாக இருந்துச்சு இந்த இராணுவ நடவடிக்கைகளை பார்த்து. He held Shivaji's father captive and released him only after Shivaji promised to suspend his military raids. ஸோ இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, சிவாஜியோட அப்பாவை வந்து கைது பண்ணிவிட்டு, நீ வந்து இந்த மாதிரி இராணுவ நடவடிக்கைகள் எல்லாமே கைவிடுவதா கூறினா மட்டும்தான், உறுதி அளித்தா மட்டும்தான் நான் வந்து அவரை விடுவிப்பேன் அப்படின்ட்டு வந்து இவர் சொன்னார். ஓகேவா. ஸோ இவரும் வந்து வாக்குறுதியை வந்து கொடுத்தாரு. ஓகேவா. ஸோ தான் அடித்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக தந்தையார் ஷாஜி போன்ஸ்லே இயற்கை எய்தும் வரைக்கும், இறந்து போகிறது வரைக்கும் சிவாஜி வந்து பிஜப்பூருடன் வந்து அமைதியாக தான் மேற்கொண்டார். ஓகேவா. ஸோ அந்த ப்ராமிஸை வந்து அவர் கீப் அப் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து டூரிங் திஸ் பீரியட் ஹீ டோன்ட் அப் ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போது இந்த டைமில் அவர் வந்து எதுவுமே எதுவும் பண்ணலையா. ஸோ அந்த டைமில் அவரோட அந்த நிர்வாகத்தை வந்து மேம்படுத்தி கொண்டா. ஸோ மராத்தாவோட அந்த கிங்டம் தான் வந்து இந்த பிக்கில் கொடுத்துருக்காங்க, இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சால்டேஷன் ஆஃப் மராத்தா பவர், அதாவது மராத்தியர் ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டுதல். சிவாஜி resumed his raid after his father's death and conquered Javali from the Maratha chief சந்திரராவோ மோர். ஸோ வந்து இவரோட அப்பா வந்து இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து தமது இராணுவ திடீர் தாக்குதலை மீண்டும் வந்து தொடங்கினார். ஓகேவா. ஸோ இவர் வந்து மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் அப்படிங்கிறவரிடம் ஜாவலி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கைப்பற்றினார். அதுக்கப்புறமா he also reduce all the lesser Maratha chief around Pune to subordination. ஸோ அதாவது அந்த பூனையை சுற்றி இந்த சின்ன சின்ன தலைவர்கள் இருப்பாங்கள்ல, மராத்திய தலைவர்கள். ஸோ அவரை எல்லாமே அடக்கி இவருக்கு கீழே வந்து பணியை செய்தார். ஓகேவா. கீழ்ப்பணியை செய்தார், அதான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சோல்ஜர்ஸ் ஆஃப் பிஜப்பூர் ஃப்ரம் த ஹில் ஃபோர்ட்டர்ஸ் அக்யூர்ட் பை சுல்தான் ஆஃப் பிஜப்பூர் were driven out and replaced with his own commanders. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னென்னா, இந்த பிஜப்பூர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள எல்லாமே துரத்தி அடிச்சுட்டு இவங்களோட அந்த தளபதிகளை வந்து அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஸோ எங்கே அப்படின்னா, இவர் வந்து கைப்பற்றின அந்த கோட்டைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோட்டைகள்லேருந்து அந்த பிஜப்பூர் வீரர்களை வந்து துரத்தி அடிக்கப்பட்டு சிவாஜி அவரோட வந்து தளபதிகளை அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த நடவடிக்கைகளும் அவரை தண்டிப்பதற்காக அனுப்பப்பட்ட பிஜப்பூர் படைகளை அவர் தோற்கடித்தது முகலாய அதிகாரிகளை எச்சரிக்கை அடைய செய்யுது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணதும் தீஸ் மூவ்ஸ் இந்த மாதிரி பண்ணதும் அந்த டிஃபீட் ஆஃப் பிஜப்பூர் ஆர்மி, ஸோ பிஜப்பூர் ஆர்மியை வந்து டிஃபீட் பண்ணதும் எல்லாமே வந்து முகல் அஃபீஷியல்ஸும் வந்து ஒரு அது வந்து என்னென்னா எச்சரிக்கை அடைய செய்தது. when the Mughals made a punitive expedition, சிவாஜி boldly confronted them. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா, அந்த முகலாய படையெடுப்பையும் வந்து இவர் தைரியமாக வந்து எதிர்கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. Shivaji in 1659 he killed அஃப்சல் கான், a notable general of பிஜப்பூர். ஸோ பிஜப்பூரோட ஒரு தளபதியான அஃப்சல் கானை வந்து 1659 இவர் வந்து கொண்டுட்டார். 1663 he wounded and chased away the முகல் ஜெனரல் அண்ட் அவுரங்கசீப் அங்கிள் ஷைஸ்டகான். ஸோ ஷைஸ்டகான் அப்படிங்கிறவரை வந்து யாருன்னா அவுரங்கசீபோட அங்கிள் அண்ட் ஆல்சோ வந்து அவர் ஒரு தளபதி கூட. ஸோ அவரை வந்து 1663 வந்து விரட்டி அடிக்கப்பட்டார். ஓகேவா. ஸோ துரத்தி அடிக்கப்பட்டார். ஸோ அவரை வந்து டிஃபீட் பண்ணி துரத்தி அடிக்கப்பட்டார். டு கேப் தீஸ் போல்ட் ஆட் ஹி ஆடிகஸ்லி டைரக்டட் ஹிஸ் சோல்ஜர்ஸ் டு பிளண்டர் சூரத் த மேஜர் முகல் போர்ட்ஸ் ஆன் த அரேபியன் சி. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த இதற்கு மேலாக 1664 இந்த அரேபியன் சி இருக்கு இல்லையா, அரபிக் கடற்கரையில் அமைந்திருக்கும் அந்த முகலாயரோட முக்கியமான துறைமுகமான சூரத் நகரை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட படைகளை வந்து அவர் அனுப்பி வைத்தார். அப்புறமா சிவாஜி அண்ட் அவுரங்கசீப். ஸோ இதில் வந்து ஆஃப்டர் சிவாஜி பிளண்டட் சூரத். ஸோ சூரத்தை வந்து 1664 வந்து பிளண்டர் பண்ணிட்டார் இல்லையா, சூறையாடிட்டார். அவுரங்கசீப் ஸ்வங் இன்டு ஆக்ஷன். ஸோ அவுரங்கசீப் வந்து இதுக்கான எதிர் நடவடிக்கைகளில் வந்து இறங்கினார். ஸோ an army under the command of Rajput General Raja Jaising was ordered to destroy Shivaji and annex பிஜப்பூரை. ஸோ சிவாஜி அழிக்கவும் அந்த பிஜப்பூரை வந்து இணைக்கவும் ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிற வந்து ராஜபுத தளபதி. ஓகேவா. ஸோ அவரோட தலைமையில் கீழே வந்து முகலாய படை வந்து அவுரங்கசீப் வந்து அனுப்பி வச்சார்.
Shivaji finally sought peace, yielded the fortress he had seized, and accepted service as a Mansabdar in the Mughal service for the conquest of Bijapura. ஸோ இறுதியில் என்னாச்சுன்னா சிவாஜி வந்து பீஸ் வேணும், அமைதியை நாடுனா அவர் கைப்பற்றின அந்த கோட்டைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்து விடவும் அந்த முகலாய அரசின் மன்சப்தராக பொறுப்பேற்று பிஜப்பூரை கைப்பற்றவும் வந்து அவர் வந்து சம்மதித்தார். அதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் he also agreed to visit the imperial court at Agra on the advice of Jai Singh, only to suffer humiliation which led him to escape by hiding in a basket. ஸோ என்னாச்சு அப்படின்னா அந்த ராஜா ஜெய்சிங் வந்து ஆக்ராவுக்கு கூப்பிட்டுருப்பாரு யாரை, சிவாஜியை. ஸோ அந்த அழைப்பை ஏற்று இவரும் வந்து ஆக்ராவுக்கு வந்து போவார். ஓகேவா. ஸோ அந்த முகலாய அரசவைக்கு வந்து அவரும் போவார். ஸோ அவ்வாறு அவர் போகும்போது அவரோட சன்னும் கூட போவாங்க. ஓகேவா, சம்பாஜி. ஸோ சம்பாஜியும் கூட போவாங்க. ஸோ அங்கே போகும்போது இவங்க 2 பேரையுமே வந்து இவங்க ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க. ஸோ சிறையில் வந்து அடைக்கப்படுவாங்க. ஸோ அந்த டைமில் சிவாஜி வந்து ஒரு பழக்கூடையில் ஒளிந்து தப்பினார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவரோட சன்னை வந்து அங்கே தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஓகேவா. Aurangzeb was determined to stop the Maratha interference in his expedition against the Deccan Kingdom. ஸோ அதை வந்து தக்கான் அரசுகளுக்கு எதிரான அவரோட படையெடுப்புகளில் மராத்தியர்கள் வந்து தலையிடுவதை தவிர்ப்பதில் அவுரங்கசீப் வந்து உறுதியாக இருந்தார். He attempted to patch up with Shivaji, but those efforts failed. ஸோ இவர் வந்து என்னென்னா சிவாஜியுடன் ஒரு உறவை வந்து சரி செய்து கொள்ளணும் அப்படின்ட்டு முயற்சித்தார். பட் அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. In 1670 the Mughal army was helpless when Shivaji again plundered சூரத். ஸோ அவர் தப்பிச்சு வந்துட்டு திரும்பவும் சூரத்தை வந்து என்ன பண்ணார்னா ப்ளண்டர் பண்ணார், சூறையாடினார். ஸோ அந்த டைமில் முகல் ஆர்மி வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தாங்க. In 1674 Shivaji crowned himself by assuming the title of Chhatrapati, and the coronation of Shivaji was celebrated with a great splendor at Raigad, as the occasion was the founding of new kingdom and a new dynasty. ஸோ இவர் வந்து 1674 சத்ரபதி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து சூட்டி அவர் வந்து என்னென்னா மணிமுடி சூடி கொண்டார். ஐ மீன் அவர் வந்து அரசராக வந்து ஆனார். ஸோ சிவாஜியின் அந்த கார்னேஷன், அந்த முடிசூட்டு விழா வந்து ரெய்கர் கோட்டையில் வந்து நடந்துச்சு. அண்ட் Shivaji's aged mother Jijabai, who had lived to see her son crowned the king, passed away few days after the coronation with her life wish fulfilled. ஸோ சிவாஜியோட அம்மா வந்து அவர் வந்து முடி சூட்டினதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளில் வந்து இறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. And Shivaji spent his last years trying to bring his son Shambhuji into his ways, as he had defeated to the Mughals. He fell ill with fever and dysentery and died in 1680. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவாஜி வந்து அவரோட லாஸ்ட் இயர்ஸ் எல்லாமே அவரோட மகனான அந்த சாம்பூஜி அவர் கூட தான் வந்து செலவிட்டதாகவும் இவரை வந்து அவரோட குறைபாடுகள் எல்லாமே சரி செஞ்சுட்டு அவரோட வழியில் வந்து அவர் எப்படி ஆட்சி புரிஞ்சாரோ அதே மாதிரி இவரும் ஆட்சி புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து இவர் வந்து நோய் வயப்பட்டு 1680 வந்து என்னென்னா இறந்துட்டார் வித் ஃபீவர் அண்ட் டிசென்ட்ரி. ஓகேவா. ஸோ சத்ரா அப்படிங்கிற பாராசோல் அண்ட் பதி அப்படிங்கிற மாஸ்டர் ஆர் லார்ட் இஸ் அ சான்ஸ்கிரிட் ஈக்வலண்ட் ஆஃப் கிங் ஆர் எம்பரர் அண்ட் வாஸ் யூஸ்டு பை மராத்தாஸ் எஸ்பெஷலி சிவாஜி. ஸோ சத்ரா அப்படின்னா குடை அப்படின்ட்டும், பதி அப்படின்னா தலைவன் அல்லது பிரபு. அண்ட் இதை வந்து அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையானது. இதை வந்து குறிப்பாக மராத்தியர்கள் வந்து இந்த சொல்ல வந்து மராத்தியர்கள் யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து சிவாஜி பயன்படுத்தினா. நெக்ஸ்ட் வந்து மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் சிவாஜி. ஸோ இந்த சிவாஜியோட அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம், அதாவது இந்த அரசியல் முறை வந்து 3 சர்க்கிள்ஸை உடையது. ஓகேவா. 3 வட்டங்களே கொண்டிருந்தது. ஸோ அதில் வந்து சென்டர் வாஸ் ஸ்வராஜ். ஸோ அவற்றின் மையமாக வந்து அவரே தான் வழங்கினார். ஓகேவா. சுயமாக இருந்தார். ஸோ தமிழில் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சிவாஜி அவற்றின் மையமாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சிவாஜி வாஸ் கேரிங் அண்ட் வுட் நாட் அலோவ் த பீப்புள் டு பி ஹராஸ்ட் இன் எனி வே.
ஸோ அது சென்டர் வந்து யார் அப்படின்னா ஸ்வராஜ், அதாவது செல்ஃப் ரூல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சிவாஜி தான் வந்து மையமாக இருந்தார். அண்ட் இவர் வந்து பீப்புள் வந்து ஹராஸ் ஆடுறது அது ஒன்றுமே இவருக்கு வந்து பிடிக்காது. ஸோ பீப்புளை வந்து ரொம்பவே கேரிங்காக வந்து பார்த்துட்டாரு. ஸோ செகண்ட் சர்க்கிளில் வந்து சிவாஜி கிளைம்டு சுசானிட்டி பட் ஹி டிட் நாட் அட்மினிஸ்டர் தம் ஹிம்செல்ஃப். ஸோ என்ன அப்படின்னா இரண்டாவது வட்டத்தில் அவர் வந்து மேலாதிக்கம் செலுத்தினாலும் இவர் வந்து நேரடியாக வந்து நிர்வாகத்தை வந்து மேற்கொள்ளவில்லை. ஹீ ப்ரொடெக்டட் த பீப்புள் ஃப்ரம் லூட் அண்ட் ப்ளண்டர் ஃப்ரம் விச் தே வர் ரிக்வயர்ட் டு பே சவுத் அண்ட் சர்தேஷ் முகி. ஸோ இவர் வந்து அந்த கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதிலிருந்தும் மக்களை வந்து காப்பாற்றினார். அதுக்காக அந்த மக்கள் வந்து சவுத் மற்றும் சர்தேஷ் முகி ஆகிய டாக்ஸ் அந்த வரிகளை வந்து கொடுக்கணும். ஸோ சவுத் அப்படிங்கிறது வந்து என்னன்னா 1/4 ஆஃப் த ரெவன்யூ ஆஸ் ப்ரொடெக்டட் மணி. ஸோ அந்த மொத்த வருமானத்தில் வந்து 4/1 வந்து பாதுகாப்பு கட்டணமாக வந்து கொடுக்கணும். சர்தேஷ் முகி அப்படிங்கிறது வந்து 10/1 அரசருக்கு வந்து கட்டணமாக கொடுக்கணும். தேர்ட் சர்க்கிள் பார்த்தோம் அப்படின்னா சிவாஜிஸ் ஒன்லி அப்ஜெக்டிவ் வாஸ் ஸ்ப்ளண்டர். ஸோ அவர் வந்து 3வது வட்டத்தில் கொள்ளையடிப்பது மட்டும்தான் அவரோட நோக்கமாக இருந்துச்சு. Deshmukh held sway over rural region and their control was over between 20 and 100 villages. ஸோ கிராமங்கள் வந்து தேஷ்முக் அப்படிங்கிறவங்க வந்து நிர்வகிக்கப்பட்டன. 20 முதல் 100 எண்ணிக்கை வரையிலான அந்த கிராமங்கள் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஈச் வில்லேஜ் ஹேஸ் அ பவர்ஃபுல் ஹெட்மேன். ஸோ ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு அதிகாரி மிக்க ஒரு கிராம தலைவர் இருந்தார். ஸோ அவரை வந்து பட்டீல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. who was assisted by a village accountant of a keeper of record. குலகர்ணி அப்படின்ட்டு சொல்கிற ஒரு கணக்கரும் வந்து இவருக்கு ஹெல்ப்பாக இருந்தார். In the absence of strong central government, these local community level officials functioned as a true government. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மைய அரசு அப்படிங்கிற ஒன்று இல்லாத நேரத்தில் வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட், அதாவது உள்ளூர் சமுதாய அளவிலான இந்த அதிகாரிகள் தான் வந்து உண்மையான அரசராக வந்து செயல்பட்டதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்மி. ஸோ ஆர்மி படை அப்படின்னு இராணுவம் பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி கேவ் அட்மோஸ்ட் அட்டென்ஷன் டு ஹிஸ் ஆர்மி அண்ட் ட்ரைனிங் ஆஃப் இட்ஸ் பர்சனல்ஸ். ஸோ அவங்களோட வீரருக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சி வந்து இவர் அளிச்சிருந்தார். ஸோ இந்த பிகினிங் த பேக் போன் ஆஃப் திஸ் ஆர்மி வாஸ் தி இன்ஃபேண்ட்ரி. ஸோ தொடக்கத்தில் வந்து காலாட்படை தான் இவரோட முதுகெலும்பாக இருந்துச்சு. ஆனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பட் அஸ் ஹிஸ் கேம்பெயின் எக்ஸ்டெண்ட் இன் டு த பிளேன்ஸ் ஹிஸ் கேவலரி கிரீவ் இன் சைஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இவரோட அந்த சிவாஜின் அந்த படையெடுப்பு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சமவெளிகளை வந்து நோக்கி எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கப்புறம் குதிரைப்படைகள் வந்து எண்ணிக்கையில் வந்து அதிகமாக இருந்துச்சு. எவ்ரி சோல்ஜர்ஸ் வாஸ் செலக்டட் பர்சனலி பை சிவாஜி அண்ட் வாஸ் டேக்கன் இன் டு சர்வீஸ் ஆன் த அஷூரன்ஸ் ஆஃப் த சோல்ஜர்ஸ் ஆல்ரெடி இன் சர்வீஸ். ஸோ ஒவ்வொரு படை வீரனை வந்து இவர் தான் வந்து நேரடியாக செலக்ட் பண்ணுவார். ஸோ அவர்கள் வந்து ஏற்கனவே படையில் பணியாற்றும் ஒரு வீரனின் பிணையில் வந்து பணியமர்த்தப்பட்டன. அண்ட் சிவாஜி டு கிரேட் கேர் இன் த மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் ஹிஸ் ஃபோர்ட். ஸோ இவரோட கோட்டையை வந்து கரெக்டாக பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வந்து முக்கிய கவனம் வந்து செலுத்தினார். ரிட்டையர்டு கேப்டன்ஸ் ஹோல்டிங் அ ஹை ரெப்யூட்டேஷன் வேர் புட் இன் சார்ஜ் ஆஃப் கார்டிங் த ஃபோர்ட்ஸ். ஸோ அந்த பணி நிறைவு வச்ச அந்த மிகவும் போற்றப்பட்ட படத்தளபதிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட கையில் அந்த கோட்டைகளின் பொறுப்பை வந்து இவர் விட்டிருந்தார். நெக்ஸ்ட் வந்து அஷ்டபிரதான். ஸோ சிவாஜி வந்து ஒரு 8 மினிஸ்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதை வந்து அஷ்டபிரதான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாரு, ஓகேவா, துறையை வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ பேஷ்வா தான் வந்து வாஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் தி மாடர்ன் பிரைம் மினிஸ்டர் இந்த மராத்தா எம்பர். ஓகே, மராத்தா பேரரசில் வந்து பேஷ்வா அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற அந்த பிரதமர் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இணையானவர். ஸோ உண்மையில் வந்து இவர்கள் சத்ரபதிகளுக்கு துணை அதிகாரிகளாக வந்து இருந்ததாக சொல்லியிருக்காங்க, ஓகேவா, சப்பார்டினேட் ஆஃப் சத்ரபதிஸ். பட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் எஸ்பெஷலி ஃப்ரம் த டைம் ஆஃப் ஷாகு மகாராஜா பேஷ்வா பிகம் த டிஃபேக்டோ மராத்தா ரூலர் வைல் த சத்ரபதி வாஸ் ரெடியூஸ் டு த பொசிஷன் ஆஃப் ஏ நாமினல் ரூலர். ஸோ என்ன அப்படின்னா ஷாகு இருக்கார் இல்லையா, ஸோ ஷாகு மகாராஜாவோட காலத்தில் இருந்து இந்த பேஷ்வாக்கள் வந்து உண்மையான மராத்திய அரசர்களாகவும் சத்ரபதிகள் அப்படிங்கிறது வந்து பேரளவுக்கான ஒரு அரசராகவும் வந்து இருந்ததாக சொல்லியிருக்காங்க. சிவாஜி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த முகல் ரெவன்யூ சிஸ்டம். ஸோ முகலாய அவங்களோட அந்த நிர்வாக முறையை வந்து அதன் மீது அந்த சிவாஜியோட என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதாக சொல்லியிருக்காங்க, ஓகேவா. த அசஸ்மெண்ட்ஸ் வேர் மேட் ஆன் த ஆக்சுவல் yield with 3/5 left to the cultivator and 2/5 taken by the government.
ஸோ அந்த நிலவரி அப்படிங்கிறது உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது. அண்ட் அதில் வந்து 5/3 பங்கு வந்து விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டு 2 பங்கு வந்து அரசால் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் நீதித்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் கேசஸ் கண்டினியூ டு பி டிசைடட் பை த பஞ்சாயத்து. ஸோ அந்த சிவில் வழக்குகள் வந்து பஞ்சாயத்து எனப்படும் கிராம குழுக்களால் வந்து தீர்த்து வைக்கப்பட்டன. ஆனால் கிரிமினல் லா வந்து எதை பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா ஹிந்து லா புக்ஸை வந்து பொறுத்து இருந்துச்சு, அதோட சாஸ்திரங்களை வந்து பொறுத்து இருந்துச்சு. ஸோ இந்த அஷ்டபிரதான் 8 மினிட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. பன்பீரதான் ஆர் பேஷ்வா பிரைம் மினிஸ்டர், அப்புறம் வந்து அமர்த்தியா ஆர் மஜும்தார் அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர், அப்புறம் வந்து ஷுர்னாவிஸ் அப்புறம் சச்வீர் இது வந்து செக்ரட்டரி செயலர், வாக்யானாவிஸ் அது வந்து இன்டீரியர் மினிஸ்டர் அதாவது உள்துறை அமைச்சர், அப்புறமா சாரி நௌபத் ஆர் சேனாபதி தலைமை தளபதி கமாண்டர் இன் சீஃப், சுமந்த் ஆர் துபீர் ஃபாரின் மினிஸ்டர், நியாயாதீஷ் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ், பண்டிட் ராவ் வந்து ஹை ப்ரீஸ்ட் அதாவது தலைமை அர்ச்சகர். நெக்ஸ்ட் வந்து சம்பூஜி. ஸோ சம்பூஜி வந்து சிவாஜியோட பையன் தெரியும். ஸோ சம்பூஜி சக்சீடர் சிவாஜி ஆஃப்டர் அ சக்சஷன் டசில் வித் அனாஜி தத்தோ. ஸோ சிவாஜியை தொடர்ந்து வந்து அனாஜி தத்தோடனான ஒரு சச்சரவுக்கு பின்னர் சம்பாஜி வந்து என்னென்னா அந்த பொறுப்பை வந்து ஏற்றார். ஸோ தேர் வேர் ஃபேமிலி ஃபீட்ஸ் ஸ்பிண்டரிங் த மராத்தா கிங்டம். ஸோ அதாவது குடும்ப சண்டைகள் வந்து அந்த இதில் வந்து இருந்ததாக சொல்லியிருக்காங்க. துர்காதாஸ் ஆஃப் ரத்தோர் மார்வார் அண்ட் அவுரங்கசீப்ஸ் ரெபல்ஸ் அண்ட் அக்பர் அரைவ்ட் இன் மகாராஷ்டிரா அண்ட் டுக் ஷெல்டர் இன் சம்பூஜிஸ் கோர்ட். ஸோ யாருன்னா அந்த ரத்தோர் குடும்பத்தை சேர்ந்த அந்த துர்காதாஸ் மற்றும் அவுரங்கசீபுக்கு எதிராக வந்து அவரோட மகனான பிரின்சஸ் அக்பர் பற்றி நம்ம ஆல்ரெடி அந்த முகல் எம்பரில் பார்த்துருப்போம். ஸோ அவர் வந்து இவருக்கு எதிராக வந்து கலகம் செஞ்சாங்க. ஸோ இவங்க 2 பேருமே எங்கே வந்தாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு வந்து வந்தாங்க. ஸோ இவர்கள் வந்து அந்த சம்பாஜியோட அரசவையில் வந்து பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டன. ஸோ இதை வந்து மிக பெரிதாக வந்து யார் எடுத்துக்கொண்டார்னா அவுரங்கசீப் எடுத்துக்கொண்டு அண்ட் டு கால் அவுட் எஃபர்ட்ஸ் டு ஃபினிஷ் ஆஃப் சம்பாஜி. ஸோ எப்படியாவது சம்பாஜியை வந்து ஒழித்து கட்டணும் அப்படின்னு வந்து அந்த முயற்சிகளை வந்து இவர் ஈடுபட்டார். மராத்தா அண்டர் சம்பூஜி வேர் இன் நோ பொசிஷன் டு ரெசிஸ்ட் த முகல்ஸ். ஸோ வந்து என்ன அப்படின்னா சம்பாஜியோட தலைமையிலான மராத்தியர்கள் வந்து முகலாயரை எதிர்க்கும் அந்த நிலையிலேயே இல்லை. அவுரங்கசீப் ஹிம்செல்ஃப் அரைண்ட் இந்த டெக்கான் இன் 1681. ஸோ 1681 அவரே வந்து வந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1861 அவுரங்கசீப் வந்து தானே தக்காணத்தை வந்து அடைந்தார் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1681 தான் கரெக்டு. 1681 தான் அவர் வந்து டெக்கானுக்கு வந்திருப்பார். ஸோ அவுரங்கசீப்போட மெயின் கோல் வந்து என்ன அப்படின்னா பிஜப்பூரையும் கோல்கண்டை வந்து கைப்பற்றணும். தீஸ் 2 சுல்தானேஸ் ஃபெல்ஸ் டு அவுரங்கசீப் இன் 1687. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டுமே வந்து 1687 வந்து அவுரங்கசீப்பிடம் வீழ்ந்தன. இன் லிட்டில் ஓவர் எ இயர் ஷம்பூஜி வாஸ் கேப்சர்ட் பை த முகல்ஸ் அண்ட் ஆஃப்டர் டார்ச்சர் புட் டு டெத். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஷம்பூஜியை வந்து கேப்சர் பண்ணி அவரை வந்து என்னென்னா கொலை பண்ணிட்டாங்க. ஸோ சம்பூஜி வாஸ் அண்டர் த விக்கட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி பிரீஸ்ட் கவி கைலாஷ். ஸோ சம்பாஜி வந்து அவரோட குடும்ப அர்ச்சகரான கவி கைலாஷ் அப்படிங்கிறவரோட ஒரு ஒழுக்கக்கேடான செல்வாக்கு வந்து ஆட்டப்பட்டிருந்தார். கவி கைலாஷ் வாஸ் அ கேர் டேக்கர் ஆஃப் சம்பாஜி இன் வாரணாசி டூரிங் சிவாஜிஸ் ஃப்ளைட் ஃப்ரம் ஆக்ரா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவாஜி வந்து ஆக்ராவிலேருந்து தப்பிய போது வாரணாசியில் கவி கைலாஷ் வந்து சம்பாஜியோட பாதுகாவலராக இருந்திருக்காரு. ஹி லேட்டர் ப்ராட் சம்பாஜி சேஃப்லி டு ரெய்கார். ஸோ ரெய்காருக்கு இவரை கூட்டிகிட்டு வந்தார். ஹிஸ் டாமினன்ஸ் இந்த கோச் பிகம் அப்சல்யூட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் சம்பூஜி லுக்டு டு ஹீஸ் அட்வைஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ இவரோட அட்வைஸில் தான் இவர் வந்து இருந்தார். ஆட்டி படைச்சார்னு சொன்னேன் இல்லையா, அதான். கவி கைலாஷ் வாஸ் அ டிஸ்டிங்கிஷ் ஸ்காலர் அண்ட் போயட். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல கவிஞர் மற்றும் அறிஞராக இருந்திருக்காரு. பட் ஹி வாஸ் அ ப்ராக்டிஷனர் ஆஃப் விச் கிராஃப்ட். ஆனால் இவர் வந்து மாந்திரிகம் வந்து செய்பவராக இருந்திருக்காரு. ஸோ த ஆர்த்தோடாக்ஸ் ஹிந்துஸ் இந்த கோர்ட் ஹேட் டெவலப்ட் டீப் ஹேட்டட் ஃபார் ஹிம்.
ஸோ அங்கே இருந்த வைதிக ஹிந்துக்கள் வந்து இவர் மீது ஒரு வெறுப்பு வந்து கொண்டிருந்தனர். when Sambhaji was captured by the Mughal army he was found to be in the company of கவி கைலாஷ். ஸோ இந்த முகலாய படைகள் வந்து சம்பாஜி கைது செய்தபோது கவி கைலாஷும் வந்து உடனிருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸோ போத் ஆஃப் தம் இஸ் சப்ஜெக்ட் டு ஆல் ஃபார்ம் ஆஃப் டார்ச்சர் அண்ட் தென் எக்ஸிக்யூட்டட் பை த ஆர்டர் ஆஃப் அவுரங்கசீபா. ஸோ அதனாலே வந்து 2 பேருமே சேர்ந்து தானே இப்படி கேப்சர் பண்ணாங்க. ஸோ இருவரும் அவுரங்கசீபின் கட்டளையின்படி எல்லா சித்திரவதையும் அனுபவித்து இவங்களை வந்து என்ன பண்ணாங்க, கொன்னுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷாஹு மகாராஜா. ஸோ சிவாஜியோட கிராண்ட் சன் தான் யார் அப்படின்னா ஷாஹு. ஸோ மீனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாஹு அப்படின்னா ஹானஸ்டாக, ஒரிஜினலி எ நேம் கிவன் பை அவுரங்கசீப் டு கான்ட்ராஸ்ட் இஸ் கேரக்டர் வித் தட் ஆஃப் சிவாஜி. ஸோ என்ன அப்படின்னா ஷாகு என்றால் நேர்மையானவர் என்று பொருள். ஸோ சிவாஜியிடமிருந்து இவரின் அந்த குணநலன்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இந்த பெயரை வந்து அவுரங்கசீப் வச்சுருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து 1780 1749 வரைக்கும் ரூல் பண்ணியிருந்தார். டூரிங் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 18th century consolidation of royal power was achieved through conferment of royal entitlement upon those who served ஷாஹு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதி வந்து அந்த பகுதியில் அரசு அதிகாரம் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஷாஹுவிடம் வந்து பணி செய்தோருக்கு அதிகாரப்பூர்வமான உரிமைகள் வந்து வழங்கப்பட்டதன் மூலம் இந்த அதிகாரம் வந்து என்னென்னா ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டது. During Shahu's 40-year reign, there was increase in the territory under the Maratha control, from which tribute was regularly extracted. ஸோ ஷாகு மகாராஜாவோட அந்த 40 years ஆஃப் ஆட்சியில் வந்து நிறைய மராத்தியரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகள் வந்து அதிகரித்தன. அதுலேருந்து கப்பமும் வந்து வசூலிக்கப்பட்டது ட்ரிபியூட்டாக. More centralized and strong state structure also began to take shape. Every household, including that of landed household, profited from state employment. ஸோ மிகவும் மையப்படுத்தப்பட்ட வலுவான ஒரு அரச கட்டமைப்பு உருப்பெற தொடங்கியது. நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்த குடும்பங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பமும் அரசு பணியின் மூலம் ஆதாயம் பெற்றதாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வரைக்கும் தான் மராத்தாஸா. அதுக்கப்புறமா வந்து இவங்க எல்லாமே நாமினல் ரூலும் அண்ட் ரியல் பவர்ஸ் வந்து பேஷ்வாக்கு கையில் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பேஷ்வா பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.